இறைவா நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 சனி வக்ர பெயர்ச்சி என்னவெல்லாம் மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னமெல்லாம் ஏற்றங்களை கொடுக்க போகுது, வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்ல எதிர்பார்ப்போட காத்திருக்க நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்காரு ஜோதிட பேரறிஞர் ஐயா திரு AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். சார வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். சார் வணக்கம். இறைவா நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். 2026 சனி வக்ர பயிற்சி மகரம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான உயர்வு நிலைகளை, மாற்றங்களை, ஏற்றங்களை எதிர்பார்க்கலாம்? மகரத்துக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா 7.5 சனி விலகுச்சு, மறுபடியும் தொடங்குது. ஏன்னா கும்பத்துக்கு வந்து பார்க்குறாரு இல்லைங்களா? 7.5 சனி தொடங்கக்கூடிய காலம். இந்த காலம் தொடங்குறது இல்லை, பாதச்சனி காலம். ஆகவே பயணத்துல மிக கவனமாக இருக்கணும். சனியும் செவ்வாயும் பார்க்கும் காலத்துல மிக கவனமாக இருக்கணும். நீரினால் நெருப்பினால். ஆனால் ஏற்கனவே அவங்களுக்கு 7.5 சனியில் பாவம் ஒரு பெரிய அனுபவம். அதனால இனிமே அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இந்த வாழ்க்கை இவங்களுக்கு இன்னும் மேன்மையை தரும், சந்தோஷத்தை தரும், வருமானத்தை தரும். அதிக வருமானம், ப்ரமோஷனு, இடமாற்றம், தொழில் மாற்றம், பிஸ்னஸில் வந்து பழைய கடன் வசூல் இப்படின்னு சாதகமான பலனாக இருக்கும். நிறைய சாதகமான விஷயங்களுமே இருந்துட்டு இருக்குல்ல சார். சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாத சனி தொடருது, 7.5 சனி தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கவனமா இருக்க வேண்டியது, இல்லை மேலும் இந்த தவறுக்குள்ள போயிடாதீங்க அப்படின்னு என்னவா இருக்கும் சார்? வயிறு, நரம்பு, மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி இது நிச்சயமாக இருக்கும். ஏற்கனவே அது இருந்து அதெல்லாம் சுஸ்தமாகிடுச்சு, டாக்டர்கிட்ட போனாங்க, மருந்து சாப்பிட்டாங்க, சரியா போயிடுச்சு. ஆனால் மறுபடியும் அது ரீலாப் ஆகும். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஆனால் 135 நாள் தானே, அதற்கான பதமாக கொஞ்சம் 2 வீலரை பதமாக ஓட்டிங்க. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் பிக்னிக் போனீங்கன்னா கொஞ்சம் நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டதை சாப்பிடாதீங்க, கண்ட நேரத்தில் சாப்பிடாதீங்க, நேரத்துக்கு தூங்குங்க. இதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். ரெண்டாவது, உங்களுக்கு இதுவரைக்கும் மேலதிகாரிகள் தொல்லை இருந்தது இல்லையா, அதெல்லாம் போயிடும் இந்த 7.5 சனி. ஆமாம், கூட நல்லா இருக்கும். அதனால ப்ரமோஷனு அவர் நிறுத்தி வச்சிருந்தார் இல்லையா, அதெல்லாம் போயிடும், நல்லா இருக்கும். ஓகே, இளர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேருமே மிக சிறந்த நடவடிக்கைகளை கையாளுங்க, அப்ப இந்த காலம் நல்லா இருக்கும்னா திருமணம் கை கூடும். குரு பார்க்கிறார், குரு 7ஆம் பார்வையை பார்க்கிறார், திருமணம் கை கூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக கடன்லாம் இருந்தது, தீர்த்துட்டாங்க. இப்போ ஏதாவது சொத்து கித்து வாங்கிப்பா, ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கலாம் சார். ஏன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குற அளவுக்கு பணம் இல்லைனா கூட ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கலாம் சார் நினைக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு கை கூடும். சார் என்கிட்ட ஒரு ஃப்ளாட் இருக்கு, அந்த ஃப்ளாட்டை கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கட்டுமா சார்னா வாங்கலாம். அப்படி சொத்துக்கள் சேரும், சிற சொத்துக்கள் சேரும். நல்லா. அப்ப நீங்க சொன்னீங்க கடன் தீரும், பணவரவு அதிகரிக்கும், சொத்துக்கள் சேரும்னு சொன்னீங்க. முதலீடுகளையும் நம்ம தொடர்ந்து இந்த காலகட்டத்தில், அந்த 7.5 சனி தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? கண்டிப்பா. ரொம்ப தெளிவான கேள்வி கேட்டீங்க. கடன் தீர்ந்துடும், முதலீடுகள் ஜாஸ்தி ஆகும். முதலீடுகள் ஜாஸ்தி ஆகும்போது கடனும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இப்போ 5 லட்ச ரூபா கடனில் இருந்தீங்க, கடனை கொடுத்துட்டீங்க, நிம்மதியாக இருந்தீங்க. இப்போ திருப்பியும் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வந்துடும். ஆனாலும் ஒரு சொத்து வந்து சேரும், சுப செலவு. ஆகவே உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ சுப செலவுன்னு சொல்றீங்க. இப்போ தொழிலில் நான் இருக்க, என்னுடைய தொழிலுக்கு இந்த தேவை அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில், இந்த பாதசனி தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் கூடிய சுப செலவு அப்படிங்கிறதுக்காக நான் முதலீடு பண்ணலாமா? தாராளமாக செய்யலாம். சுப செலவு அப்படிங்கிறது தொழிலில் மட்டும்தானா? படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் போட்டு அவங்கள வெளிநாடோ வெளி மாநிலமோ அனுப்பலாம் இல்லையா? ஏன் உங்கள் குழந்தைங்களுக்கே கல்யாணம் பண்ணலாம் இல்லையா? அவங்களுக்கு தங்கம் வாங்கணும்னா இன்றைக்கி 1 லட்ச ரூபா. அப்போ அவங்களுக்கு தங்கம் வாங்கி கல்யாணம் பண்ணலாம் இல்லையா? அப்போ இது சுப செலவு தானே. அதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு, கடன் வாங்கினா கூட இஎம்ஐ கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் வரும். பயப்படாதீங்க. உடல் நலத்துல குறிப்பா பல நாட்களா இந்த காலகட்டத்துல ரொம்ப உடல் நலம் சார்ந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்துல எப்படிப்பட்டதா இருக்கும்? கொஞ்சம் பல்சஸ் கொஞ்சம் நிறைய சாப்பிடுங்க, தானியங்கள் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா புரோட்டீன், அயன் இதெல்லாம் டிஃபிஷியன்சியாக இருக்கும். கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி நிச்சயமாக இருக்கும். அதை டாக்டர் சொல்கிற மாதிரி சில ஃபிசியோதெரபியில் நீங்கள் பண்ணி தாராளமாக ஜெயிக்கலாம். திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அந்த திருநள்ளாறு ஏற்கனவே நீங்கள் தான் போயிருக்கீங்களே, 7.5 வருஷத்தில் எத்தனை முறை போயிட்டு வந்திருக்கீங்க. அங்கே பாருங்கள், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான்லாம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன் சார். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எள் தீபம். இந்த 135 நாளில் எத்தனை சனிக்கிழமை வருதோ அத்தனை சனிக்கிழமையும் மறுபடியும் போடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும், ஆடி மாதம் வேறு வருது,
ஆகவே அம்மனுக்கு கூழ் வாக்கிறதுக்காக கேழ்வரகும் கம்பும் வாங்கி கொடுங்க. முதல்ல அந்த தானியங்கள் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சனி பெயர்ச்சினா வேற, சனி வக்கரம்னா வேற. சனி பெயர்ச்சினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு மாறும் காலத்தை வந்து சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி வக்கரம் அப்படிங்கிறத சனி வந்து கும்பத்துக்கு வந்து திரும்பி பார்ப்பார், அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இதை தான் சனி வக்கரம்னு சொல்கிறோம். பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரம் அப்படிங்கும்போது அந்தந்த கிரகங்கள் வக்கரமாகும். அந்த சனி பெயர்ச்சி சனி வக்கரன் மாத்திரம் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. சனி தானா வக்கரம் ஆவறதில்ல. சனியோட வீட்டுக்கு 3, 5ஆம் இடத்தும் வரைக்கும் செவ்வாய் எந்த காலத்துலலாம் பயணம் செய்கிறாரோ அந்த காலத்தில் சனி வக்கரம் ஆகிடும். இதுதான் ரகசியம். அப்போ சனி வக்கரம் ஆகிறதுக்கும் செவ்வாய் 3, 4, 5ஆம் வீட்டுக்கு வர்றதுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. இது வெப்ப கிரகம், இது நீர் கிரகம். யார் வெப்ப கிரகம்? செவ்வாய். நீர் கிரகம் குளிர்ச்சியான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர். ஸோ நெருப்புக்கிட்ட வந்து குளிர்ச்சி வந்தால் எப்படி இருக்கும்? உருகும். அதனால தான் இயற்கை அழிவுகள் நீரினால், நெருப்பினால், வெள்ளத்தினால், போர் பதட்டத்தினால், அதே மாதிரி மத கலவரங்களால், ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனையாகவும் நிறைய பிரச்சனைகள் ஒரே வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுக்கான காரணம் அந்த சனியும் செவ்வாயும். நீங்கள் கூட நம்ம இறைவா டிவியில் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, சனி பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டில் இதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். குரு பயிற்சியிலையும் சொல்லியிருந்தீங்க. குரு பயிற்சியிலையும் சொல்லியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரக மாறுதல்கள் வர்ற நேரங்களில் பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இதனுடைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வருடம் அதிகமான மழையும் சில இடங்களில் வறட்சியும் இது இருக்கத்தான் செய்யும். தண்ணீர் பஞ்சம் ஒரு சில இடங்களில் வரும். ஒரு சில இடங்களில் அதிகமான மழை பெஞ்சு அதற்கான பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் போர் முடிஞ்சிருச்சு, ஒப்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு கூட மீண்டும் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும், இந்தியாவிலையும் வருமா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால அதிகம். ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களும் கொடுக்கல் வாங்கல் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கு போய் படிக்கிறத பார்க்கணும். கல்லூரியில் போய் நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பார்க்கணும். டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக பயணத்தில் இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இப்போ போர் சூழல் பதட்டமான இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுறீங்க. அப்போ பணவரவு, முதலீடு, இல்லை புதிய தொழில் தொடக்கம், இந்த மாதிரியான சூழல்களில் ஈடுபட வேண்டியவங்க இந்த சனி வக்கர பயிற்சியில் எப்படி இருக்கலாம்? உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கொடுக்கறது அத்தனையுமே பொது பலனும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தான். ஆனால் உங்களுக்கு அது எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லை சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்கா, குரு தசை நடக்குதா, சுக்கிர தசை நடக்குதா, ராகு கேது தசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதை கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. சனி வக்கரம் 11/12/2026 வரைக்கும் இருக்குது. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. விடியற் காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் இது நடுவில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. ஒரு பக்கம் ராகு கேது பெயர்ச்சி, ஒரு பக்கம் சனி வக்கரன், குருவும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டம் ரொம்ப கர்ண கடூரமான ஒரு காலகட்டம். அதனால தான் பயணங்களில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், மத கலவரங்கள் இருக்கும். மிக ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு காலம். இதை நம்ம விஞ்ஞானத்தில் இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க எல் நினோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஆனால் நம்ம இதை ஒரு 1.5 வருஷமாக இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிச்சயமா. ஆகவே இது மக்கள் எல்லாம் இந்த 12 ராசிக்காரர்களும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்களும் கேள்வி கேட்க போறீங்க, நம்மளும் நிறைய சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் போன தடவை குரு பயிற்சி பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இயற்கை பேரிடர்களால் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய மோசமான சூழல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொன்னீங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த சூழலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. ஏன் தெற்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய வயநாட்டிலையுமே பாதிப்பு மறுபடியும் பிரச்சனை இல்லைங்களா இருக்கு. அப்போ நிச்சயமா இப்போ நீங்கள் சொல்லுங்க ஐயா, அஜாக்கிரதையா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, இரவு பயணங்களை தவிர்த்துருங்க, அப்படி உடல்நல பாதுகாப்போட இருங்கன்னு சொல்றீங்க. பொது பரிகாரங்களா, பொதுவா இந்த கோயில்களுக்கு வழிபாடு இல்ல வீட்டுல இந்த சூழல்ல இருக்கக்கூடிய பரிகாரங்கள்னு ஏதாவது? இது அந்த பூமியினுடைய தட்பவெட்ப நிலையே டோட்டலா மாறுது. இதுக்கு நீங்க இறைவனை வழிபட்டாலும் சரி, கிரக வழிபாடு செஞ்சாலும் சரி, இது பொதுவா எல்லாருக்கும் பாதிக்கக்கூடியது. இது வேணா அந்த சிக்கல்ல நம்ம மாட்டாம வேணா தப்பிக்கிறதுக்கு இறை வழிபாடு ஒரு வழிகோலா இருக்கும். ஆனா நீங்க அந்த வயநாட்டில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு அப்படியே பதபதைக்குது. அவங்கள ஓடி வராங்க, அது ஓடி பிடிச்சிருது. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது. நிச்சயமா சார். அதனால தான் பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்றீங்களே, நான் பரிகாரம் இதுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. என்ன பரிகாரம்னா, நீர்நிலையில் வீடு கட்டாதீங்க, நீர் பாதையில் வீடு கட்டாதீங்க, ஏரிக்குள்ளே போய் வீடு கட்டாதீங்க, கடற்கரை ஓரமாக வீடு கட்டாதீங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்கள் பரிகாரம்னு சொல்கிறதுனால நவ கிரகங்களை பரிகாரம் பண்ணுறதை விட இயற்கையோடு ஒட்டி வாழ நம்ம கற்றுக்கணும். இயற்கையை எதிர்த்து வாழ பழகக்கூடாது. இப்போ பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியமானது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது அதுதான் உண்மை. 2வது, அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு தர முடியாது. நம்ம பாதுகாப்பை நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமா சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, குப்பையை இங்கே போடாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குப்பைக்கு தொட்டிக்கு பக்கத்தில் தான் போடுறோம். கண்டிப்பாக. அப்போ அதை வாடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நிச்சயமா. ஆகவே முதல்ல நமக்கு நாமே நம்மளை மாற்றிக்கணும். சில கட்டுப்பாடுகள், சுகாதார முறைகள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். சனீஸ்வரர் என்பது ஆரோக்கியத்துக்கு எடுத்துருவான். வயிறு, நரம்பு, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவான், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுத்துருவான், சாப்பிட்ற தண்ணியில் பிரச்சனைகள் கொடுத்துருவான். ஆகவே தான் நீங்கள் ஆடி மாதம் கூட கூழ் வார்த்து அம்மனுக்கு வேப்பிலை போட்டு அந்த வேப்பிலையோடு சேர்ந்த கூழை நம்ம குடிக்கிறோம். ஏன்னா வேப்பிலைங்கிறது ஒரு அருமருந்து, வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் போயிடும். இப்போ நீங்கள் பரிகாரம் சொன்னீங்களே, அந்த பரிகாரமும் வாழ்க்கை முறையும் வாழ்வியலும் சேர்ந்து அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக சார். ஆக வீடு கட்டுறது எங்கன்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய, வழியிலெல்லாம் போய் வீடு கட்டி அதனுடைய பாதையில் நீங்கள் போனீங்கன்னா பஞ்சபூதங்களும் தடுக்க முடியாது. நிச்சயமா சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளுக்கு நம்மளுடைய இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.